வணக்கம் மக்களே, உங்கள் வீட்டில் 2 கிலோ சிக்கன் தம் பிரியாணி பாஸ்மதி அரிசியில் செய்யணுமா? நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சூப்பராக சொல்லியிருப்பேன். நீங்கள் ஈஸியாக வீட்டிலையே செய்யலாம். அதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதுங்க, ஒரே ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இவ்வளோ உதிரியாக 2 கிலோ பாஸ்மதி அரிசியில் சிக்கன் தம் பிரியாணி செய்யணுமா? வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃபுல் வீடியோ பார்க்கலாம். இதுக்கு தேவையான அளவு 400 மில்லி ஆயில் எடுத்துக்கலாம். 1 கிலோவுக்கு 200 மில்லி, 2 கிலோவுக்கு 400 மில்லி ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடாகனதும் 10 ஏலக்காய், 10 பட்டை, 5 அன்னாச்சி பூ, 5 கிராம்பு எடுத்து வச்சுருக்கிறோம். ஆயில் நல்லா சூடாகனதும் அதை நம்ம சேர்த்துடலாங்க. பட்டை ஏலக்காய் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே 700 கிராம் வல்லாரி வெங்காயம் நல்லா தண்ணியில் விட்டு அலசி பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். அதையும் நம்ம இப்போ சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்துட்டு அது கூடவே 10 பச்சை மிளகா சேர்த்துடலாங்க. பச்சை மிளகா சேர்த்துட்டு வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அப்போ தான் பிரியாணியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். பிரியாணி வந்து ரொம்ப நேரம் கெட்டு போகாமல் இருக்கும். அது கூடவே நாம் ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி தண்ணியில் விட்டு அலசி பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அது நம்ம இப்போ சேர்த்துடலாம். அது நல்ல வாசனை நல்லாயிருக்கும். வதங்கும் போது புதினா, கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். அப்போ தான் பிரியாணி வந்து கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும். டேஸ்ட் நல்லா கூட இருக்கும். பாருங்கள், வெங்காயம் வந்து இந்த அளவு வதங்கணும். இந்த அளவு வதங்கிய பிறகு 1 கிலோவுக்கு 100 கிராம், 2 கிலோவுக்கு 200 கிராம் இஞ்சி, 200 கிராம் பூண்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறோம். அதையே நம்ம இப்போ சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு இது 10 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க எண்ணெயில். அப்போ தான் வாசனை நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் 10 நிமிஷம் வதக்கிட்டு இப்போ நம்ம 700 கிராம் தக்காளி நல்லா தண்ணியில் அடைச்சி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அது நம்ம இப்போ சேர்த்துடலாங்க. தக்காளி நல்லா கிளறி விட்டுருங்க. 5 நிமிஷம் நல்லா கிளறணும். 5 நிமிஷம் கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம தேவையான அளவு மசாலா என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் மசாலா 10 கிராம், மல்லித்தூள் 10 கிராம், தனி மிளகாய் தூள் 10 கிராம், பிரியாணி மசாலா 10 கிராம். 2 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு 10 கிராம் சேர்த்தா போதும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு வந்து அதிகமாக சேர்க்காதீங்க. தக்காளி வதக்கும் போது போட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்பதான் கரெக்டா சேர்த்துட்டு சேர்த்துட்டு நல்லா கிளறி விடலாம். 5 நிமிஷம் நல்லா எண்ணெயில வதங்கணும். 5 நிமிஷம் எண்ணெயில நல்லா வதங்கணும். அப்பதான் பிரியாணியோட வாசனை உங்களுக்கு வந்து வெளியில நல்லா கிடைக்கும். வாசனை நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். இப்போ நம்ம 5 நிமிஷம் மசாலா வதக்கலாம். பாருங்க, மசாலா நல்லா பிரிஞ்சு மேல வந்து தேவையான அளவு தயிர் சேர்த்துடலாம். 2 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு 100 மில்லி தயிர் சேர்த்துக்கலாம். 100 மில்லி தயிர் சேர்த்துட்டு 2 நிமிஷம் கிளறி விடுங்க. போதும். நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விடாலும் போதுமானது தான். தயிர் வந்து அதிகமாக வதங்கக்கூடாது. பாருங்கள், தயிர் 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டாச்சு. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மேலே வந்திருக்கு. இப்போ நாம் 2 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு 2 கிலோ சிக்கன் நல்லா தண்ணியில் விட்டு அலசி எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம அதை சேர்த்துடலாங்க. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மேலே வந்திருக்கு. மசாலா நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் சிக்கன் சேர்த்துட்டு அதிகமாக வேக விடக்கூடாதுங்க. ஒரு 2 நிமிஷம் இல்லை 1.5 நிமிஷம் கிளறி விட்டால் போதும். வேக்காடு வெந்த பிறகு நீங்கள் தேவையான அளவு தண்ணி வச்சிடலாங்க. சிக்கன் வந்து உடையாமல் இருக்குன்னா 2 நிமிஷம் மட்டும் கிளறி விடுங்க போதும். அதிகமாக வேக விடாதீங்க. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி வச்சிடலாங்க. 2 கிலோவுக்கு நான் வந்து கேஸில் பண்ணுறதால கேஸில் பண்ணும்போது தண்ணி அளவு வந்து கம்மியாக வைக்கணுங்க, அதிகமாக வைக்காதீங்க. 2 கிலோவுக்கு 3 லிட்டர் தண்ணி வைங்க. 3.25 லிட்டர் கூட வைங்க. 3 லிட்டர் வைங்க, சரியாக இருக்கும். நான் வந்து இப்போ 3 லிட்டர் வைக்கிறேன். பாருங்கள், பாசுமதி அரிசி நல்லா ஊறி வந்துருச்சு. பாருங்கள், உலம் நல்லா கொதிக்குது. இந்த கொதிக்கிற டைமில் இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற பாசுமதி அரிசி நம்ம இப்போ சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொதிக்கணும். இந்த மாதிரி கொதிக்குள்ள நீங்கள் வந்து ஊற வச்சுருக்க அரிசியை வந்து சேர்த்துருங்க. பாருங்கள், அரிசி ஊற வைக்கும்போது வெங்காயம் நீங்கள் சேர்க்கும் போதே அரிசி ஊற வச்சுருங்க. அப்போ தான் நல்லா ஊறி வரும். அரிசி சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கிளறி விட்டுருங்க. அரிசி நல்லா மிக்ஸ் ஆகிற மாரி ஒரு முறை நல்லா கிளறி விட்டுட்டு அடுத்து 2 நிமிஷத்துக்கு நீங்கள் மூடி விட்டுருங்க. அப்போ நல்லா பாதி அளவு அரிசி நல்லா வெந்து பாதி அளவு வந்துடும். பாருங்கள், இப்போ 2 நிமிஷம் விட்டு திறந்து பார்க்கலாம் எந்த மாதிரி இருக்குது பாருங்கள். நாம் இப்போ 2 கிலோவுக்கு 3 லிட்டர் தான் தண்ணி வச்சுருக்கோம். சூப்பராக பாருங்கள், பாதி அளவு வெந்து வந்துடுச்சு. அடுத்து ஒரு 2 நிமிஷம் மூடி விட்டு திறந்து பார்க்கும்போது தண்ணி ஃபுல்லாக இழுத்துருக்கும். அப்போ நீங்கள் புதினா, கொத்தமல்லி நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்னா அது நம்ம அப்போ சேர்த்துக்கலாம்.
இப்போ பாருங்கள், நீங்கள் அடுத்து 2 நிமிஷம் மூடி விட்டுடலாம். அடுத்து 2 நிமிஷம் மூடி விட்டு திறந்து பார்க்கும்போது சூப்பராக வேறு லெவலில் இருக்கும். இங்கே பாருங்கள், தண்ணி வந்து முக்கால்வாசி இழுத்துக்குச்சு. இப்போ நம்ம 2 கிலோவுக்கு 3.5 லிட்டர் தான் தண்ணி வச்சுருக்கிறோம். பாசுமதி ரைஸுக்கு சூப்பராக பாருங்கள் தண்ணி இழுத்துக்குச்சு. இந்த டைமில் ஏற்கனவே புதினா, கொத்தமல்லி, வெங்காயத்தில் பாதி சேர்த்துருக்கோம். அது மீதி பாதி கொத்தமல்லி, புதினா தண்ணியில் விட்டு அலசி எடுத்து வச்சு தான் இப்போ நாம் சேர்த்துடலாங்க. அது கூடவே நாம் 100 மில்லி நெய் சேர்த்துடலாம். இந்த டைமில் இப்படி சேர்த்தா தான் பிரியாணியோட டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து முழு ஃப்ளவரும் கிடைக்கும், சூப்பரான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம 100 மில்லி நெய் சேர்த்துடலாம். அது கூடவே சேர்த்துட்டு நெய்யும் புதினா கொத்தமல்லியும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாரி நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுருங்க. நீங்கள் தம்மை எடுத்த பிறகு எதுவுமே சேர்க்காதீங்க. தம் போகிறதுக்கு முன்னாடி தான் எல்லாமே சேர்த்துட்டு கிளறி விட்டுருணும். அப்போ தான் பிரியாணியோட டேஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள் எந்த அளவில் தண்ணி ஈர்த்துச்சு பாருங்கள். இப்போ நாம் அரை மணி நேரம் சாப்பாடை வந்து தம்மில் போட்டு எடுத்து பார்க்கும்போது சூப்பராக உதிரியான ஒரு சிக்கன் தம் பிரியாணி பாசுமதி ரைஸில் சூப்பராக ரெடியாக இருக்கும். பாருங்கள் தண்ணி ஃபுல்லாகவே இழுத்துருச்சு. நாம் 2 கிலோவுக்கு 3 லிட்டர் தான் தண்ணி வச்சுருக்கிறோம். இந்த டைமில் நல்லா லெவல் பண்ணி விடுங்க. லெவல் பண்ணி விட்டுட்டு இப்போ நீங்கள் அரை மணி நேரம் சாப்பாடை வந்து தம்மில் வைக்கணும். இப்போ பாருங்கள் கரெக்டாக நம்ம லெவல் பண்ணியாச்சு. இந்த டைமில் நாம் அடுப்பு வந்து 10 நிமிஷம் சிம்மில் இருக்கணும். 10 நிமிஷம் ஆஃப் பண்ணி விட்டுணும். மொத்தம் 25 நிமிஷங்க. 10 நிமிஷம் மேக்ஸிமம் அடுப்பு சிம்மில் எரியணும். மீதி 15 நிமிஷம் ஆஃப் பண்ணி விட்டுருணும். 25 நிமிஷம் விட்டு எடுத்து பாருங்கள். சூப்பரான சிக்கன் தம் பிரியாணி சூப்பராக ரெடியாக இருக்கும். இப்போ நம்ம மூடி விட்டுட்டு இப்போ நம்ம அடுப்பு வந்து ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வைக்கணுங்க. ஸ்லோவாக எரியணும். மேலே ஏதோ ஒரு வெயிட் வச்சுருங்க. அப்போ தான் ஆவி வெளியே போகாமல் இருக்கும். இப்போ நாம் 10 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சிடலாங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மீதி 15 நிமிஷம் ஆஃப் பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறம் நம்ம 25 நிமிஷம் விட்டு எடுத்து பார்க்கும்போது சூப்பராக உதிரியாக அரிசி உடையாமல் சாப்பாடு உடையாமல் சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். அங்கே பாருங்கள், நீங்களே பாருங்கள் எந்த அளவில் சிக்கன் பிரியாணி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வீட்டிலையே எந்த மாஸ்டரும் தேவையில்லை, யாருமே தேவையில்லை. நீங்களே 2 கிலோ சிக்கன் பிரியாணி 5 கிலோ சிக்கன் பிரியாணி ஈஸியாக செய்யலாம். அதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஒரே ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உதிரியாக 2 கிலோ சிக்கன் தம் பிரியாணி பாஸ்மதி ரைஸில் எந்த அளவில் இருக்குது பாருங்கள். நீங்களே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஒரு டைம் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம். என் வீடியோவுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு அனைத்து நண்பர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் 25 கிலோ வெஜிடபிள் பிரியாணி ரெடியாக இருக்குது. நான் அடுத்த வீடியோவில் 25 கிலோவுக்கு வெஜிடபிள் பிரியாணி நான் செஞ்சு வீடியோ போடுறேன். எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம். இந்த வீடியோ வந்து நம்ம ஃபாலோவர்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, 2 கிலோவில் வந்து வீடியோ போடுங்க, 1 கிலோவில் வீடியோ போடுங்கன்னு. அவங்களுக்கோசரம் நான் 2 கிலோவில் செஞ்சு வீடியோ போட்டிருக்கேன். நம்ம அடுத்து